மதிப்பிற்கு விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளத்தில் உர நிர்வாகம். மக்காச்சோளத்தில் உர நிர்வாகத்தில் வந்து வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரை வச்சு மக்காச்சோளத்தில் எப்படி உர நிர்வாகம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்காச்சோளம் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் பெருவாரியாக பரவி வருது. சீசன் பேஸ்டு இல்லாமலே வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை கூட மக்காச்சோளம் பயிரிடுறாங்க. பொதுவாக வந்து சில மாவட்டங்களில் மட்டும் இருந்தது. இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் என்ற அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து மக்காச்சோளம் வந்து ரெகுலராக பயிர் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதோட விலை கிடைக்கிது, செலவு வந்து கம்மி, போட்ட காசுக்கு வந்து அதிக அளவில் லாபம் இருக்குது. அதனால் அனைத்து விவசாயிகளும் இந்த மக்காச்சோளத்தை வந்து முதன்மை பயிராக பயிரிடுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. இதில் வந்து மக்காச்சோளத்தில் வந்து நிறைய நிலைகள் இருக்குதுங்க. அது நீர் வந்து மிக முக்கியம். நீர் பாசனம் வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணி வந்து இல்லாமல் போகக்கூடாது. அதே மாதிரி உரம் நிர்வாகமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உரத்தை வச்சு தான் வந்து அந்த காப் ஃபில்லிங் ஸ்டேஜ்லையும் சரி, அந்த மில்கி ஸ்டேஜ்லையும் சரி, அந்த கதிர் வந்து உருவாகி நல்ல கிரைன் வெயிட் கொடுத்துறதுக்கு உரமும் நீரும் மிக முக்கியமானது. இப்போ வந்து இதில் நீரில் கரையக்கூடிய உரங்களை பற்றி என்னென்னு பார்ப்போம். இப்போ பேசல் அப்ளிகேஷன் இல்லையா, முதல்ல விதைக்கிறதுக்கு முன்னாடி உழவு ஓட்டின பிறகு விதைக்கும் முன்பு பேசல் அப்படிம்பாங்க. அந்த பேசல் அப்ளிகேஷனில் என்ன போடலாம்னா கடைசி உழவு ஓட்டும் போது டிஏபி வந்து 50 கிலோங்க. டிஏபி 50 கிலோ, எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 25 கிலோ. அப்புறம் ஜிப்சம் வந்து ஒரு 25 கிலோ சேர்த்துக்கணும். ஜிங்க் பற்றாக்குறை வரும், அதனால ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு 10 கிலோ சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து போட்டு கடைசி உழவுக்கு வந்து நம்ம பண்ணிடணும். அப்போ வந்து இது எதுக்குன்னா வந்து விதை முளைக்கிறதுக்கும் ஊக்கமாக வர்றதுக்கும் அது மிக முக்கியமானதுங்க. அதுக்கடுத்து வந்து முளைப்பு வரும்போது முதன்மை வளர்ச்சி நிலை சொல்லுவாங்க. முதன்மை வளர்ச்சி நிலை வந்து முதன்மை வளர்ச்சி நிலை எப்போ வரும்னா 15லிருந்து ஒரு 20 நாள்னு வச்சுக்கோங்களேன். 15லிருந்து 20 நாளில் வந்து முதன்மை வளர்ச்சி நிலை வரும். அப்போ வந்து நீங்கள் ஃபெர்டிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து 19 இருக்கு இல்லையா, 19 அது வந்து ஒரு 5 கிலோ கொடுக்கலாங்க. 5 கிலோ ஏக்கருக்கு. மக்னீசியம் குறைபாடு வரும், அதனால் மக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு 2 கிலோ ஏக்கருக்கு. இதை வந்து ட்ரிப்பில் கொடுக்கலாம். அல்லது ட்ரிப் இல்லாதவங்க வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் ஃபோலியார் ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம். ஏன்னா 15-20 நாளில் வந்து செடி வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்ப்ரேயாகவும் கொடுத்துக்கலாம். இதை ஸ்ப்ரேயாக கொடுத்தீங்கன்னா நல்லா டக்குன்னு வந்து எடுக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி மூலியமாகவும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நிலை வந்து வேகமாக வளரும் நிலை அப்படிம்பாங்க. 20 நாள் கழித்து வேகமாக வளரும் நிலை. இது வேகமாக வளரும் நிலை எப்போ வரும்? 30லிருந்து 35 நாளில் வருங்க. 30லிருந்து 35 நாளில் வந்து செடி வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து அதிக அளவில் ஊட்டம் கொடுக்கறது மிக முக்கியம். அது என்ன கொடுக்கணும்னா 20க்கு 20 இருக்கு இல்லையா, 20 20 5 கிலோ கொடுக்கலாம். ஒரு ஜிங்க் சல்பேட், ஜிங்க் வந்து முன்னாடி போட்டிருக்கோம், அது தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜிங்க் சல்பேட்டை வந்து நிறுத்திக்கலாம். உங்களோட செடியோட வளர்ச்சியை பாருங்கள். ஜிங்க் குறைபாடு இருந்துச்சுன்னா வெளியில இருக்கும், இலைகள் வெளியில இருந்துச்சா ஜிங்க் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வளர்ச்சிக்கு வந்து ஹியூமிக்கோ அல்லது அமினோவோ ஏதோ ஒரு டானிக் வந்து 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். இது எல்லா உரமும் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாதுங்க. உங்களோட செடிக்கு வந்து என்ன தேவை அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இலைகளோட வந்து நைட்ரஜன் சத்து பற்றாக்குறைனா வெளியில் இருக்கும். பாஸ்பரஸ் வந்து ஒவ்வொரு சத்து பற்றாக்குறைக்கும் இலையை நம்ம காட்டும். அப்போ செடியோட வளர்ச்சியை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டோஸை வந்து டபுள் டோஸாக கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். நம் செடியோட வளர்ச்சி ப்ளஸ் வந்து நம்ம சாயிலே வந்து என்ன சத்து இருக்குது அப்படின்ற பொறுத்துது. அதுக்கடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா கொழு உருவாகும் நிலை. கொழு உருவாகும்னா காப் ஃபில்லிங் இருப்பாங்களா, கொம்பு உருவாகும் நிலையுமாங்க. அதாவது கொம்பு உருவாகும் நிலைனா அந்த காயை ஒடிக்கிறது. காப் வந்து எமர்ஜென்ட் ஸ்டேஜுமாங்க. காபுன்ற சின்னதாக முளைச்சி வரும் இல்லையா, அது 40-45 நாளில் வந்துடுங்க. இதில் வந்து தானியம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உரம் கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும்னா மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் 0-52-34 இல்லையா, மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் இது ஒரு 4 கிலோ. அப்புறம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் 13-0-45 இது ஒரு 4 கிலோ. அதோட வந்து போரான் சத்து கட்டாயமாக தேவைப்படும். போரான் வந்து நம்ம போராக்ஸ் அப்படின்ற பேரில் கிடைக்கும், அல்லது சாலுபோர் அப்படின்ற பேரில் கிடைக்கும். அது வந்து 500 கிராம் இதை சேர்த்துக்கலாங்க. இது 3 சேர்த்து வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுத்துடலாம்.
இது வந்து கொம்பு உருவாகும் நிலை, அதாவது காப் வந்து அப்பதான் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயம். அதுக்கடுத்து காப் ஃபில்லிங் ஸ்டேஜ்வாங்க, தோல் மற்றும் கொம்பு நிரப்பு நிலை. தோல்னா சில்கி ஸ்டேஜ் வரும்ல, பூ இது மாதிரி சில்கியா வரும் ஒன்று. தோல் மற்றும் கொம்பு நிரப்பும் நிலை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவு. நெல்லில் எப்படி வந்து தானியங்கள் வந்து பால் கட்டி பால் பருவம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து இந்த காப்பில் வந்து அந்த காப் ஃபில்லாகிற பருவங்க, ஃபில்லாகும். அப்படியே வந்து இந்த மாவு மாதிரி ஆகி தானியம் உருவாகி அமைக்கி பார்த்தா பால் மாதிரி வெளிவருங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து அந்த தானியம் வந்து கட்டிப்படும். இந்த நிலைமையில் தான் அதிக அளவிலான ஊட்டச்சத்து தேவை. இது வந்து ரொம்ப முக்கியமான நிலை. இந்த நிலையில் வந்து தண்ணி பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது, சரியான சாப்பாடும் நம்ம கொடுக்கணும். தண்ணியும் சாப்பாடும் இதில் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு காப் ஃபில்லிங் கிடைக்கும், வெயிட் கிடைக்கும், மணி வந்து எல்லாத்துலேயுமே சீராக ஃபில் ஆகி வெயிட் அதிகமாக கிடைக்கும். அதனால் இது மிக முக்கியமான நிலை வந்து இதுக்கு வந்து மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் தான் 05234ங்க. இது ஒரு 3 கிலோ கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் 13045ங்க, இது ஒரு 3 கிலோ கொடுக்கணுங்க. இதோட கால்சியம் நைட்ரேட் வேணால் சேர்த்துக்கலாம். கால்சியம் எதுக்கு கொடுக்குறோம்னா, கால்சிய சத்து வந்து அந்த கிரைன் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, கால்சியம் வந்து சுண்ணாம்பு சத்து. சுண்ணாம்பு சத்து எதுக்கு தேவைன்னா அந்த காபு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்கும் நல்ல வெயிட் கொடுக்குறதுக்கும் இந்த சுண்ணாம்பு சத்து தேவை. அதனால இதை வந்து கால்சியம் நைட்ரேட் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறோங்க. ஸோ இது வந்து நமக்கு முக்கியமான உரங்கள். இது தேவை கூட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் உரம் வந்து அடுத்த 2 டோஸ் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் தேவையை பொறுத்து நம்ம வந்து உரத்தோட தன்மையை வந்து கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு வந்து பூச்சி நோய் நிர்வாகம் இருக்குங்க. பூச்சி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து தத்துப்பூச்சி வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பொதுவாக சாதாரண மருந்து கொடுத்தா போதும். இந்த இமிடாக்ளோபிரிடும்பாங்க, இமிடாக்ளோபிரிட் வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கொடுக்கலாங்க. சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு இது முக்கியமாக, சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபால் ஆர்மி வாம் இருக்கு இல்லையா, ஃபால் ஆர்மி வாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, படைப்புழுமாங்களா அந்த புழு வந்துச்சுன்னா குளோரன் ட்ரனிலி ப்ரோல், அது கோரஜன் வாங்குங்க. அது வந்து 0.3 0.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு அது கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து தத்துப்பூச்சிக்கும் உங்களுக்கு மேலே உள்ள புழுவுக்கும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க. நோய் உங்களுக்கு தாக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா கார்பன்டசிம் மேங்கோசப் காம்பினேஷனில் போய்க்கலாம். சாஃப் அப்படின்னு இருக்கும் யூபிஎல் கம்பெனியில். இது வந்து கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசப், இது 2 மருந்தோட காம்பினேஷன். கார்பன்டசிம் வந்து ஊடுருவி பாயுது, மேங்கோசப் வந்து தொடு நஞ்சுங்க. இது வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு போய்க்கலாம். இல்லை இன்னும் அதிகமாக வந்து நமக்கு பவுடர் மில்டியூ மாதிரி வந்துருச்சு, மழை காலம் ரொம்ப அதிகமான மழை வந்து ரொம்ப நோய் தாக்குதல் அதிகமாகிருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து கான்டாப் பண்ணுற மருந்து இருக்குங்க, அதுக்கு போகலாம். அப்புறம் வந்து டில்ட்டுன்னு ஒரு இருக்குது, இது வந்து ஹெக்ஸகோனசோல். அப்புறம் டில்ட்டு வந்து ப்ரோபிகோனசோல். இதெல்லாம் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக உள்ள மருந்து. நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியான மருந்து வந்து போக தேவையில்லை. இந்த மருந்துலேயே நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இதுதான் வந்து சிம்பிளான வீடியோ, ரொம்ப பெருசாகிட்டே போகும். சிம்பிளாக வந்து உர நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம். இது மக்காச்சோளத்தில் வந்து முக்கியமாக வந்து நீர் நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து தண்ணி இல்லைன்னா வந்து அது நிறையா கட்டி வராதுங்க. அதனால் வந்து நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், பூச்சி நோய் நிர்வாகத்தை சரியாக நம்ம செய்து அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.